வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 31ஆம் பாகத்தில் நான் யார் தத்துவத்தை பற்றிய 4ஆம் பாகமாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனித மனதை நீருக்கு ஊமையாக சொல்வார்கள் மகிழ்ச்சி அவர்கள், கடலும் அலையும் போல என்று. நதிகள் ஏன் ஓடுகின்றன? நீரின் பயணம் ஏன் நிற்பது இல்லை? ஆனால் கடல் எங்கும் ஓடுவதில்லையே. அமைப்பு ஒரு காரணம். மற்றொரு தத்துவார்த்தமான விஞ்ஞானபூர்வமான காரணம், கடல் நீர்தான் ஆவியாகி மேகமாகி கனத்த கருமேகங்களாகி மழையாக பெய்கிறது. மலைகளில் மேற்கு நிலங்களில் பெய்த மழை நீரின் பயணம் பிறந்த இடமாகிய கடலில் சங்கமமாகி முடிகிற வரைக்கும் அதனுடைய பயணம் ஓய்வதில்லை. இதே போலத்தான் அறிவில் இருந்து, இறைநிலையிலிருந்து துவங்கிய பயணம், அறிவின் பயணம் நம்மிடத்திலே பகுத்தறிவாக மனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மனம், பகுத்தறிவு தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாகின்ற வரைக்கும் இதன் பயணமும் முடிவது இல்லை. இப்படி இயற்கை நீதியை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் அறிவுடைய மனதனுடைய இயல்பும் அதனுடைய தேடலும் என்ன என்பது புரியும். அறிவை பற்றி மகர்ஷி அவர்கள் சில கவிதைகளிலே நமக்கு பல விஷயங்களை விளக்கியிருக்கிறார்கள். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் என்று ஒரு 4 வரிகள் ஒரு பாடலிலே வரும். பொதுவாக நாம் உணர்கின்ற, அறிகின்ற திறம் அறிவு என்று நாம் ஒரு விளக்கத்தை பெற்றிருந்தாலும் அது உடல் உணர்ச்சியல் மூலமாக மட்டுமே அறிகின்ற திறம் படைத்தது அல்ல. மேலும் அறிவை பற்றிய ஆராய்ச்சியில் ஆழ்ந்து போக போக உணர்ச்சிக்கு முன்னம் விண்களில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று. எல்லாமே அறிவின் இயக்கம். அப்ப இறைவனே எல்லா இயக்கங்களிலும் தோற்றங்களிலும் ஜீவன்களிலும் இயங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
இந்த உணர்வு அதுதான் உயிரின் சிறப்பு. சென்சிங் ஃபேக்கல்டின்னு சொல்கிறோமே. இந்த உணர்கின்ற திறம்தான் அறிவின் சிறப்பு, ஜீவநிலை. ஜட பொருட்களில் அந்த சிறப்பு வெளிப்படவில்லை, அவ்வளவுதான். இப்போ இந்த அறிவின் இயக்க சிறப்பை பொதுவாக குடும்பங்களிலே பார்க்கின்ற போது, பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த 2 குழந்தைகள், ஒன்று புத்தகம் மற்ற பொருட்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக போட்டுவிட்டு அம்மா என்று அழைக்கிறது. இன்னொரு குழந்தை அதை அந்தந்த இடத்திலே வைத்து விட்டு வருகிறது. இந்த 2 குழந்தைகளிலே யார் நேசிப்புக்குரியவர்கள் என்றால், எது அதை அந்தந்த இடத்திலே வைத்து தனது கடமை ஒழுங்காக செய்கிறதோ அது பாராட்டுக்குரியதாகிறது. அறிவை பயன்படுத்தாத குழந்தை கண்டனத்திற்கு உள்ளாகிறது. எனவே அறிவுக்கு இயக்க ஒழுங்கு, ஒழுக்கம் என்றும் பொருள். ஜீவன்களில் உணர்ச்சியாக இருப்பது ஜட பொருட்களிலே இயக்க ஒழுங்காகவும் இருக்கிறது. The order of function in everything, every emotion, at all times is consciousness என்று மகரிஷி விளக்கம் சொல்வார்கள். அதாவது எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தோற்றங்களிலும் இயக்க ஒழுங்காக, இயக்க நீதியாக இருப்பது அறிவு. அது வெளிப்பட்ட வகை பரிணாமம், அதாவது அறிவின் பயணம். இறைநிலையில் இருந்து அறிவே எழுச்சி பெற்று துகளாக, இயக்கமாக அமைவதால் அந்த அறிவின் ஒழுக்கத்தன்மை, சீர்மை அது எல்லாவற்றிலும் ஊடுருவியே இருக்கும். ஆனால் அது எங்கும் மறைந்து போவதே இல்லை. ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். வேற எந்த ஜீவனுக்கும் அந்த ஆற்றல் இல்லை. எந்த இயக்கத்திலேயும் அந்த விதி மீறப்படவும் முடியாது. இப்படி ஒவ்வொரு இயக்க அனுபவமும் அதை இயக்க சீர்மையாக வெளிப்படுத்துகின்ற திறம் அறிவுக்கு உண்டு. காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பது குறிஞ்சிப்பூவுக்கு எப்படி தெரியும்? அது 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அரும்பி வளர்ந்து ஒரு நாள் மலர்வது இல்லை. 12வது வருடத்திலேதான் அது அரும்பி மலர்ந்து பூத்து குலுங்குகிறது. அப்ப எப்படி அறிந்து கொள்கிறது 12 ஆண்டு ஆகிவிட்டது என்பதை? அதை சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடிக்கின்ற கோள் குரு, ஜூபிட்டர். அந்த குருவின் ஆற்றல் குறிஞ்சி மரத்தின் மீது விழுகின்ற போதுதான் அது பூக்க தொடங்குகிறது. இப்படி எல்லாமே ஒரு இயக்க சீர்மையாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே அமைந்திருக்கிறது. ஐம்பூதங்கள் சேர்ந்த இந்த உலகத்திலும் ஒவ்வொரு ஜீவனிலும் அறிவு என்ற இறைத்தன்மை இயக்க ஒழுங்காக அதை நடத்தி கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களில் அறிவின் இயக்க ஒழுங்குதான் ஒரு கோள் இன்னொரு கோளோடு மோதிவிடாமல் பாதுகாக்கிறது. உதாரணமாக சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில் 2,30,000 மைல் தூரம். பூமியின் சுழற்சி வேகமோ
67,000 மைல் 3.5 மணி நேரத்திற்குள் சந்திரனை மோதிவிடலாம், அல்லது சந்திரனை விட்டு விலகி ஓடிவிடலாம். இப்படி நிகழாமல் இவற்றை சரியான 2,30,000 என்ற தூரத்திலேயே வைத்து இயக்க வைப்பது எது? அந்த அறிவுதான் இறைநிலை. இயங்குகின்ற ஆற்றல், இயக்குகின்ற அறிவு. இதை சேத்திர சேத்ரஜ்ஞ விபாக யோகம் என்கிறது பகவத்கீதை. சேத்திர சேத்ரஜ்ஞ. சேத்திரம் என்றால் இயக்க களம், இந்த பிரபஞ்சம். சேத்ரஜ்ஞன் என்றால் இறைநிலை, அறிவு, இயக்குகின்ற ஆற்றல். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு இடம் இருக்கிறது, அதற்கு ஒரு சேத்திரம் இருக்கிறது. அந்த இடத்துக்குள், அந்த உடலுக்குள், அந்த மனிதனுக்குள் இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கிறது. அந்த சேத்திரஜன் என்ற அறிவுதான் இப்படி அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே அறிவுதான் எல்லாவற்றையும் உருவாக்கி, இயக்கி, காத்து ஒரு நாள் முடித்தும் வைக்கிறது. தெய்வம் என்பது பேராற்றலும் பேரறிவும் உடையது என்று சொல்வார்கள். ஆனால் அடிப்படையில் பேரறிவுதான். அது எழுச்சி பெற்ற நிலையில்தான் பேராற்றலாக வெளிப்படுகிறது. அறிவிலிருந்து வெளிப்பட்ட எல்லா தோற்றங்களிலும் இயக்க ஆற்றல் இறைவனாகவே இயற்கை ஆற்றலாக அமைந்திருக்கிறது. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா என்ற கண்ணதாசன் வரிகளைப் போல மனிதர்களின் சாதனைகளுக்கு விழா எழுத்தாலும் தெய்வத்தை கொண்டாடுபவர்கள் சிலர்தான். தெய்வம் அறிவாக ஆற்றலாக இருக்கிறது என்பதை உணராத வரைக்கும் அறிவான தெய்வமே நானாகவும் இருக்கிறது என்ற உண்மை தெரியாது. அந்த உண்மை தெரிகின்ற போது தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. திருமந்திரத்தில் மிக ஆழமான பொருள்மிக்க ஒரு வரி இது. அர்ச்சித்தல் என்றால் உடனே கோவில், தேங்காய், பழம், கட்டணம், அர்ச்சனை முறை, மந்திரங்கள் இவைதான் மக்களுக்கு நினைவில் வருகின்றனவே தவிர அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொருள் புரிந்தவர்கள் பக்தி மார்க்கத்துல யாரும் இல்லை என்றே சொல்லலாம். திருமந்திரம் என்ன சொல்கிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. நான் யார் என்ற கேள்விக்கு விளக்கம் தெரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மயக்கம், மாயை, பந்தம், பற்று, பாசம் இவையெல்லாம் விலகிவிடும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். உலக மக்கள் ஏன் இத்தனை அதர்மங்களை செய்கிறார்கள்? பொருள், புகழ், புலனின்பங்களிலே மூழ்கி தவிக்கிறார்கள் என்றால் இந்த வாழ்க்கையின் நோக்கம் தெரியவில்லை. தான் யார் என்ற கேள்வியை பற்றிய சிந்தனையே அங்கு பிறக்கவில்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். சரி, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நம்முள் இருக்கின்ற அறிவு என்பது எது? இதன் மூலம் எங்கே என்றொரு தேடலில் தக்க குருவிடத்திலே வந்து சேர்ந்தவருடைய நிலை என்ன? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்
குரு என்ன சொல்ல தருகிறார்? அகத்தாய்வு செய்து, தவம் செய்து, ஆத்மாவை தூய்மை செய்து பரமாத்மாவோடு ஒன்றுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று குரு சொல்கிறார். இப்ப தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்றால் தான் என்பது இங்கே ஆத்மா. ஆத்மாவை அர்ச்சித்தல் என்றால் ஆத்மா என்பது ஜீவகாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள், பாவ புண்ணிய பதிவுகள். இதுதான் ஆத்மா. இந்த பாவ புண்ணிய பதிவுகளை நீக்கிவிட்டால் இந்த ஆத்மா தூய்மையான காந்த களமாகிறது. பரமாத்மாவும் தூய்மையான காந்த களம்தான். அப்ப இந்த ஜீவாத்மா மூலமாக பரமாத்மாவோடு ஒன்றி விடுகிறது. நான் நீ என்று அங்கு இரண்டு இல்லை, ஒன்றேதான் எல்லாமாக. பதமடைந்தோம் ஒன்றானோம் என்று பேரானந்தத்தில் நிலைத்து விடுகிறது. அப்ப அர்ச்சனை என்பது நம்முடைய வினை பதிவுகளின் தாக்கத்தை, அதனுடைய பதிவுகளை நீக்குவதற்கான ஒரு வாழ்க்கை தான் இந்த மனித பிறப்பு. இது ஏதோ புதிதாக துய்ப்பதற்கே பிறந்தோம் என்ற கருத்து இல்லை. அதனால்தான் சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் நோக்கமே உயிர் வாழ்வது, உலக இன்பங்களை துய்ப்பது மட்டும் அல்ல, அறிவிலே முழுமை பெறுவது. இந்த மூன்றாவது அம்சத்தை தான் சமுதாயம் மறந்துவிட்டது. அறிவை பகுத்தறிவாகவே வாழ்ந்து முடிகிறதே தவிர பகுத்தறிவை பேரறிவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு, அறிமுகம் கூட மக்களிடத்திலே பரவலாக வந்து சேரவில்லை. வந்து சேர்ந்த சிலரும் அவற்றை நீக்க முடியாமல் தவிக்கின்ற அளவுக்கு வினை பதிவுகளின் தாக்கம் நம்மை ஆட்டி படைக்கிறது. பெற்றேன் பல்பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு சொன்னாங்களே, அது போல பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே தவிர இந்த பிறப்பு தொடரை அறுக்கின்ற வாழ்க்கை முறையை யாரும் நாடுவதில்லை. நாடியவர்களிலும் அவ்வளவு எளிதில் வெற்றி பெறவும் முடிவது இல்லை. எனவே இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடைதான் ஆத்ம தரிசனம். நம்மில் உள்ள ஜீவாத்மாவை உணர்வது, அதனோடு ஒன்றுவது ஆத்ம தரிசனம். இதே அறிவு பிரபஞ்சம் முழுவதும் விஸ்வரூபமாக அமைந்திருப்பதை உணர்வது பரமாத்ம தரிசனம். இதே அறிவு பிரபஞ்ச எல்லைக்கு அப்பாலும் பறந்து விரிந்து எல்லையற்று இருப்பதை உணர்ந்து லயிப்பது தெய்வ தரிசனம். எனவே ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு அல்ல. இரண்டுக்கும் மூலம் அறிவு. அறிவே தெய்வத்தின் இயல்பு. மனிதன் என்ற ஜீவனாக, உடலாக எல்லை கட்டியிருப்பதால் இது ஜீவ ஆத்மா என்று பிரித்து பேசப்படுகிறது. இது பரம் என்று பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருப்பதால் பரமாத்மா என்பதை உணர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. ஒரு நம்ம வீட்டுல எல்லாம் குடிநீர் பயன்படுத்துகின்றோம். அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இரண்டு இடத்திலேயும் இருப்பது ஒரே நீர் தானே. கோவைக்கு அருகில சிறுவாணி அணைக்கட்டு,
இதை நாங்க சிறுவாணி நீர் என்று தான் குறிப்பிடுகிறோம். அப்போ அங்க இருக்கின்ற நீர் வேறு, குழாயில் நம்ம வீட்டில் இருக்கின்ற நீர் வேறா? 2ம் ஒன்றே தான். அது கேரளாவில் இருக்கிறது. இது நம்ம வீட்டில் இருக்கிறது. 2யும் இணைப்பது குழாய்கள். அதேபோல பரமாத்மா உலகெங்கும் இருக்கிறது. ஜீவாத்மா உடல் அளவில் வாழ்கிறது. 2யும் இணைப்பது காந்த களம். எனவே காந்த தத்துவத்தை அறிந்துவிட்டால், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்றார் மகர்ஷி அவர்கள். எனவே காந்த தத்துவத்தை, காந்த கடவுளை அறிந்து, காந்த கடவுளாகிய முருகனுக்கு மூலமாகிய தந்தையாகிய ஆதி சிவத்தை அறிந்துவிட்டால் வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டது. எனவே இந்த பகுத்தறிவுக்கும் பேரறிவுக்கும் உள்ள இணைப்பை அறிந்த தெளிவே ஞானம். இதை ஒரு 4 வரிகளிலே ஜாவர் சீதாராமன் என்ற ஒரு கவிஞர், காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான் என்று ஒரு 4 வரிகளை தந்திருக்கிறார். மிக அற்புதமான வரிகள். காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். சரி, இந்த 4வது வரி பாருங்க, என்னை அவனே தான் அறிவான். அப்ப நான் என்பதும் அறிவு, அவன் என்பதும் அறிவு, இயங்குகின்ற அனைத்தையும் அறிவது அறிவு, இயங்குகின்ற அனைத்திலும் ஒழுக்க சீர்மையாக இருப்பதும் அறிவு. அறிவு, அறிந்தவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒன்றே. என்னை அவனே தான் அறிவான். இதுதான் பகவத்கீதையிலே பிரம்மார்ப்பணம் பிரம்மகவே பிரம்மதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சனாதினாம் என்ற ஒரு ஸ்லோகம். எதை குறிப்பிடுகிறது? இறைவனை அடைவதற்கு யாக குண்டங்களை அமைத்து யோகங்களை செய்வார்கள் இல்லையா? அந்த காட்சியை வைத்து வியாச பகவான் சொல்கிறார், இந்த யாக குண்டமாக இருப்பதும் பிரம்மம், அதில் அக்னியாக சுடர் விடுவதும் பிரம்மம், அந்த அக்னியில் ஆகுதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களும் பிரம்மம், இந்த யாகத்தை செய்கின்ற யோகியும் பிரம்மம், இவன் எதை நோக்கி செய்கிறானோ அதுவும் பிரம்மம். அறிந்த பின் இவனே பிரம்மமாகிறான். அனைத்தும் அறிவே, அனைத்தும் பிரம்மமே, அனைத்தும் இறைநிலையே என்ற கருத்து தத்துவத்தின் மூலம், தத்துவத்தின் உட்பொருள். எல்லாம் ஒன்றே, அறிவாக இருப்பதும் எல்லாம் ஒன்றே. இதை புரிந்துவிட்டால் நான் யார்? உடலா, உயிரா, மனமா, அறிவா? அறிவு என்று அறிந்த பிறகும் நான் மட்டும்தான் அறிவாக இருக்கிறேனா? தெய்வத்தை அறிகிறேனா? எல்லா மனிதர்களும், எல்லா ஜீவன்களும் அறிவின் இயக்க களமாகத்தான் இருக்கின்றன. பஞ்சபூதங்களும் அப்படித்தான் உள்ளன. இப்படி அறிவே எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. தெய்வமே நானாகவும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சுழற்சியையும் உலகில் திருவிளையாடலாக, இறைவனின் விளையாடலாக அறிவது பிரம்ம ஞானம், இறை உணர்வு. அறிவே தெய்வம், அறிவே நான். ஆகவே தெய்வமேதான் நானாகவும் இருக்கிறது. நான் தான் கடவுள் என்பது ஆணவம், நானும் தெய்வத்தின் அம்சமே என்பது பணிவு, அடக்கம். அதைத்தான் அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற வலுப்பிறந்தகை.
அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். 40 அலைவேகத்தில் வாழ்கின்ற மனம் பூஜ்யத்தை நோக்கி அடக்கம் பெறவில்லை என்றால் அந்த அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும், துன்பங்களையே பரிசாக தரும். இதை மகர்ஷி அவர்கள் இந்த நான் யார் என்ற தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்த பிறகு அந்த அனுபவத்தை ஒரு கவியிலே சொல்லுகின்றார். அதன் விளக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றோம். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். அஃது நினைவதனின் முடிவாகும், மூலமாகும். சூனியமே தோற்றமெல்லாம். அதிலிருந்தே சுத்தவெளி மௌனமது, ஊமை இல்லை. ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம். உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம் என்று நான்கார் பற்றி ஒரு கருத்தை தந்திருக்கிறார். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். நான் யார் என்ற கேள்வியை தொடங்கியதே இந்த தலைப்பின் முதல் கவியாக நம் விளக்கத்தை பார்த்தோம். அந்த கவியின் விடையாக முடிவாக பிரம்மத்தை அறிந்த போது நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். அஃது நினைவதனின் முடிவாகும், மூலமாகும். நமது நினைவுகளின் மூலமும் அதுதான், முடிவும் அதுதான். இன்னொரு கவியில சொல்வார்கள், எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். அப்போ எது நம்மை பிரித்து வைக்கிறது என்றால் எண்ணங்களே. எண்ணத்திற்கு மூலமாகிய மனமே, மனதிற்கு மூலமாகிய ஆத்மாவே. ஆத்மா என்பது வாழ்ந்த அனுபவங்கள், தூய்மையான ஜீவந்த கர்மயத்தோடு இணைந்த நிலை. அப்ப அனுபவங்களை கழித்து விட்டால், அனுபவங்களை கடந்து விட்டால் எண்ணங்களும் கடந்து போகும். எண்ணமற்ற நிலையே தெய்வீகம், அறிவு. இப்ப தவத்திலே நாம் என்ன செய்கிறோம்? எண்ணங்களை புறக்கணிக்கிறோம். எண்ணங்களை பின்தொடர்ந்து போவதை நிறுத்துகிறோம். அப்போ எண்ணத்தை கண்டுகொள்ளாமல் நாம் ஒன்றையே மையமாக பற்றி நிற்பதுதான் தவம். எனவே அது நினைவதனின் முடிவாகும், மூலமும் அதுவேதான். சூனியமே தோற்றமெல்லாம். அதிலிருந்தே சுத்தவெளி மௌனம் அது, ஊமை இல்லை. அதாவது அந்த சுத்த வெளியில் இருந்தே, அதிலிருந்தே தோற்றமெல்லாம் வருகிறது. அந்த சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று பொருள் கொள்கிறோம். அப்படி இல்லை. சூன்யம் என்றால் தோற்றத்தில் இல்லாதது என்று பொருளே தவிர அதற்குள் ஒன்றுமே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா அழுத்தம் என்னும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அதுக்குள்ள கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்ற 6 பண்புகள் இருக்கின்றன என்று மகரிஷி சொல்றார்கள். சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அப்போ சுத்தவெளி ஆதி சிவம் என்பது சூன்யம் ஒன்றும் இல்லாதது அல்ல. அனைத்தும் அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கிறது. எப்படி மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனா. இந்த ரகசியத்தை உணர்வதுதான் மனித பிறப்பின் நோக்கம். அப்படி சூனியமே தோற்றமெல்லாம் அதிலிருந்தே
சுத்த வெளி மௌனம் அது உவமை இல்லை. சுத்த வெளி மௌனம். அதுல அதுக்கு இணையாக, ஈடாக அதனோட ஒப்பிட்டு பேச முடியாது. உவமை சொல்ல முடியாது. அதனால தான் தமிழ் மொழியில ஒரு அற்புதமான ரகசியம் உண்டுங்க. அதை பயன்படுத்திய அறிஞர் மகான்கள் 2 பேர். வள்ளுவரும், மகாகவி பாரதியாரும். வாய்மை பற்றியே பேசிய வள்ளுவர், பொய்மையை பற்றியும் பேசுகிறார். பொய்மைக்கு எதிர்ச்சொல் என்ன? உண்மைதானே! அப்படி எழுதித்தானே நாம் கல்வியிலே தேர்ச்சி பெற்றோம். பொதுவாக வழக்கிலே உண்மை, பொய் என்று தானே பேசுகிறோம். யாரும் வாய்மை, பொய்மை என்று பேசுவதில்லையே. பொய் சொல்லு, உண்மை சொல்லு என்று தானே பேசுகிறோம். அப்படி என்றால் பொய்மைக்கு எதிர்ச்சொல் உண்மையா? என்ற ஒரு கேள்விக்கு வள்ளுவர் சொன்ன விடை என்ன? இல்லை. பொய்மையும் வாய்மை இடத்த. பொய்மையும் வாய்மைக்கு சமம்தான். அப்ப உண்மை என்று ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி வருகின்ற போது, வள்ளுவருக்கு விடையாக வருபவர் மகாகவி பாரதியார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம். பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். அற்புதமான கருத்தை தந்தார் பாரதியார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அதனால் தெய்வத்துக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அதனால் உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. ஏன் என்றால் உள் அடங்கிய மெய் உண்மை. அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுளே காட்டு என்றார் அவை பிராட்டியார். அதுபோல அணுவுக்குள்ளும் அணுவின் சேர்க்கையால் ஆன அனைத்துக்குள்ளும் நமது உடலிலே ஒவ்வொரு திசுவுக்குள்ளும் திசுக்களின் மையமாகிய மூலாதாரத்திற்குள்ளும் அமைந்திருப்பது சுத்தவெளியாகிய அறிவு. எனவே அனைத்திற்குள்ளும் அடக்கம் பெற்றிருப்பதனால் உள் அடங்கிய மெய்ப்பொருள், உள் மெய் உண்மை. உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். கோவில்களிலே சிலைகளை வைத்து வழிபடுகிறோமே, மந்திரம் சொல்லி, அவை எல்லாமே பொய் தோற்றங்கள், உண்மை அல்ல. உண்மைகள் வேதங்கள் என்போம். அன்றி பிறிது மறைகள் கதை எனக் கண்டோம். சூரிய பகவான், அந்த பகவான் பேசுறாங்களே வேதங்களிலே, அவையெல்லாம் கதைகள். எனவே உண்மைதான் அனைத்தும். அந்த உண்மைதான் வேதம். வேதம் என்ற சொல்லுக்கு ரிக், யஜுர், சாம, அதர்வன என்றே இந்திய தத்துவங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த தத்துவத்தின் மகா நூலாகிய மகா வேதமாகிய பகவத்கீதையிலே யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இப்ப வேதம் என்பது புத்தகங்கள், நூல்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன என்றால் அவை ஒரு அலமாரிக்குள் தான் இருக்க முடியுமே தவிர யாண்டும் நிறைந்திருக்க முடியாது. அப்ப யாண்டும் நிறைந்திருப்பது உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்றால் வேதம் என்ற சொல்லுக்கு புத்தகம் என்று பொருள் அல்ல, மந்திரங்கள் என்று பொருள் அல்ல. சரி, என்னவாக இருக்கிறது? யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இயக்கமாகவும் இயக்கத்தில் ஒரு ஒழுங்கோடும் அமைந்திருக்கிறது. அப்ப இயங்காத ஒன்று, ஒழுக்கத்தில் இல்லாத ஒன்று இந்த பிரபஞ்சத்துல எங்க? எல்லா கோள்களும், நட்சத்திரங்களும், சூரியன்களும்
ஜீவன்களும் இயக்க விதியோடு தான் இயங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இந்த கீதையின் கருத்தை தான் பாரதியார் சொல்கிறார். பிறிது ஓதிடும் மறைகள் கதை எனக் கண்டோம். எனவே அந்த உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அதனால் அதுக்கு ஓமை இல்லை. சுத்தவெளி மௌனமது ஓமை இல்லை. ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம். ஊன் சதை எலும்போடு கலந்து பெற்ற ஒரு உருவம், வடிவம். இவற்றில் ஓடுகின்ற உயிர் சுழற்சி, அந்த வேகத்தில் வெளிப்படுகின்ற காந்தலைகள், பயோமேட்டிசம். உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். அந்த மின்சாரத்தில் வெளிப்படுகின்ற ஆற்றல், தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். ஏன்? ஜீவாந்த துகளே உயிர் கொத்தாகி இயக்கமாகி அந்த சுழற்சி வேகத்தில் இந்த ஜீவாந்த துகளே வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைந்து உணர்வுகளாக, அனுபவங்களாக நமக்கு பதிகிறது. அப்போ உள்ளே இருப்பதும் அறிவு, வெளிப்பட்டதும் அறிவு, சேர்ந்ததும் அறிவு, பிரிந்ததும் அறிவு, பெற்ற அனுபவமும் அறிவே. அதன் அனுபவமே இறைவன் என்ற கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே வந்து கடைசியில இறப்பின் முடிவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். சரி, வாழ்ந்தே அறிவது வாழ்க்கை என்றால் இறைவா, பிறகு நீ ஏன் என்று கேட்டேன். இறைவன் சற்றே அருகே வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. அப்போ அனுபவங்களே இறைவன் தான். இப்படி உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு, அறிவேதான் அனைத்தும். இதை சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். இப்ப தியானம் எந்த நிலையில் செய்ய வேண்டும்? சுயநிலையில் தியானம் செய்யணும். ஆனா துவக்கம் எங்கே? தியானத்தின் துவக்கம் எங்கே? மனநிலையில் துவங்குகின்ற தியானம் சுயநிலையில் தன்னை அறிகிறது. மனநிலையில் துவங்குகின்ற தியானம் சுயநிலையில் தன்னை அறிகிறது. நான் யார்? அறிவே நான், அறிவே தெய்வம், தெய்வமே நானாகவும் வாழ்கிறது. அப்ப மனநிலையில் துவங்குகின்ற தியானம் சுயநிலையில், சுயம் என்பது அறிவு, தெய்வம். அப்ப மனம் தன் இயக்கத்தை கழித்து விட்டால் அறிவாகிறது. அறிவே பேரறிவோடு லயமாகிறது. எனவே சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அறிவே தெய்வம், அறிவே நாம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். இப்படி வாழ்க்கையின் முடிவு எங்கே என்றால் இறைவனோடு கலப்பதே வாழ்க்கையின் முடிவு. அந்த கலப்பதை என்ன சொல்றோம்? இறந்த பிறகு சமாதி என்று சொல்கின்றோம். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளல் பெருமான். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல்.
சமாதி என்பது இறந்த பிறகு பெறுவது அல்ல, வாழ்கின்ற காலத்திலேயே உணர்கின்ற பெரும் பேறு சமாதி நிலை. ஏன் என்றால் சமாதி என்ற சொல்லுக்கு சமம் ஆதி என்று பொருள். அப்ப ஆதிக்கு சமமாக நம்முடைய மனதை பகுத்தறிவை பக்குவப்படுத்துவது, அதுதான் ஆன்மீகம். அதிலே ஆத்திகம் நாத்திகம் என்று 2 வழிகள் உண்டு. ஆத்திகத்திற்கு பெயர் பக்தி, நாத்திகத்திற்கு பெயர் ஞானம். விளைவு இரண்டிலும் பெற்ற அனுபவத்தின் முடிவு முக்தி நிலை. அப்போ ஞானம் வாழ்கின்ற காலத்தில் பெறக்கூடியது, முக்தி வாழ்ந்து முடிகின்ற ஒரு பக்குவம், மீண்டும் பிறவாத நிலை அடைகின்ற பக்குவம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் மூலத்தை அறிந்து வாழ்க்கை நிறைவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் சமாதி என்ற சொல் குறிக்கிறது. இதை புரியாத மக்கள் இறந்த பிறகு அடைகின்ற பக்குவம் சமாதி என்றும், அதிலேயும் 2 பிரிவினை. ஒரு சாரார் சிவலோக பிராப்தி அடைந்தார் என்பார்கள், சிவலோக பதவி அடைந்தார் என்பார்கள். இன்னொரு சாரார் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பார்கள். அங்க எத்தனை லோகம் இருக்கு? சிவலோகம், வைகுண்ட பிராப்தம் 2 இருக்கா? எல்லாமே ஒரே மூலம்தான். அப்போ சிவலோக பதவி என்பதோ வைகுண்ட பிராப்தம் என்பதோ இறந்த பிறகு அடைவதல்ல, அது வாழ்கின்ற காலத்திலேயே அனுபவிக்கின்ற தெய்வீக போதம். வாழ்கின்ற காலத்திலேயே அனுபவிக்க வேண்டிய தெய்வீக போதம். இதை புரிந்து கொண்டு மனிதன் வாழ்க்கையிலே நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் யார் என்ற கேள்வி 2 எழுத்துக்களில் 2 வார்த்தைகளில் அமைந்த ஒரு சிறு கேள்வி என்றாலும், இதனுடைய விளக்கமும் இதை அடையக்கூடிய பயணமும் மிக நீண்டது, மிக விரிவானது. அதை பற்றிய விளக்கத்தை தான் அடுத்த தலைப்புகளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய எல்லா தலைப்புகளுமே இந்த நான் யார் என்ற பக்குவத்தை அடைவதற்கான படித்தளங்களே, பல்வேறு கோணங்களே. அந்த வகையிலே அடுத்து நாம் பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றிய சிந்தனையை அடுத்த வகுப்பிலே மேற்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நான் யார் என்ற கேள்விக்குரிய தத்துவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அறிவு என்ற ஒரு 3 எழுத்து சொல்லு அல்லது பேரறிவு, அதை வைத்து என்று மத்தியமாக விளக்கம் தந்திருக்கிறீர்கள் ஐயா. அதை கேட்கின்ற போது பயமா இருக்கிறது. நாங்கள் ஒரு 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 குறிப்பு 1% கூட இல்லாத ஒரு நிலையிலே இந்த நிலையை அடைவது என்பது இருக்கின்ற போது அந்த 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 பயணத்தை சிந்திக்கின்ற போதே ஒரு வகையில் ஒரு பயம், வெக்கம் தான் இருக்கின்றது. நன்றிகள் ஐயா. இப்பொழுது உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை ஐயாவுடன் கேட்கலாம். நானே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, ஆரம்பித்து. இப்ப
பகுத்தறிவு நமக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு அளவில் பகுத்தறிவு இருக்கின்றது. அந்த பகுத்தறிவு, ஆனால் இந்த பகுத்தறிவு என்று சொல்லுகின்ற போது இதற்குள் கற்றறிவு, அனுபவ அறிவு என்று ஒவ்வொரு பகுதிகளாகவும் சொல்ல முடியும் தானே ஐயா? ஏதோ ஒரு வகையில சில கொஞ்சம் அறிவு எங்களுக்கு இருக்கின்றது. அதில் ஒருவருக்கொருவர் நிறைய வேறுபாடுகளும் உண்டு. ஆனால் அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் பகுத்தறிவிலே எல்லோரும் அவ்விதற்கும் வேறுபாடு இருக்குமா? எல்லாருக்கும் பகுத்தறிவு ஒரே அளவில் இருக்குமா ஐயா? ஒரு கேள்வி. அதாவது சொல்லுங்க. அந்த பகுத்தறிவில வேறுபாடு இருக்குமா இருந்தால் அவர்கள் இந்த பேரறிவு நிலையை அடைவதற்குரிய காலங்கள் அதுக்கு இப்ப வேறுபடுமா? அல்லது பகுத்தறிவு லெவல் எந்த முயற்சியில் இருந்தாலும் முயற்சி அந்த தியானம் தவத்து இறங்கினால் எல்லோருமே பேரறிவை அடைய முடியுமா ஐயா? சுலபமா இத காலம். அதாவது அறிவின் பயன்பாட்டு நிலைகள் அதை 5 வகையாக மகர்ஷி சொல்லுவாங்க. இயல்பறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, தேர்ந்த அறிவு, உள் உணர் அறிவு, மெய்யறிவு என்று 5 படித்தளங்களாக மகர்ஷி பிரித்து விளக்குவார்கள். இயல்பறிவு என்பது இயல்பாக எங்கும் எல்லா இயக்கத்திலும் எல்லா தோற்ற ஜீவன்களிலும் அமைந்திருக்கின்ற அறிவு. இப்போ உண்பது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இனவிருத்தி செய்வது, இதை பற்றி யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே அந்த வேலைகளை செய்து விடுவார்கள். இது இயல்பறிவு. இதுலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில 90% மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. வெறும் இயல்பறிவு மட்டும்தான் இருக்கு. படிப்பு என்பது வேறு, படிப்பாங்க, ஆனா சிந்திக்கின்ற அறிவு, கிரியேட்டிவிட்டி இருக்காது. அது வெறும் மெமரி பவர், அவ்வளவுதான். அந்த டிகிரி அதுக்கு வாழ்க்கைக்கு பயனாகாது. அந்த இயல்பில் இருந்து சற்றே உயர்கின்ற போது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, இதை அறிவியல் விஞ்ஞானம் என்று சொல்லலாம். இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க? எதையுமே கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்து அதை எப்படி வாழ்க்கை வசதிகளாக பயன்கொள்ள முடியுமா என்று அதை உருமாற்றி தரம் மாற்றி ஏதோ செய்து வாழ்க்கை வசதிகளாக நமக்கு தருகிறார்கள். அப்போ இயல்பறிவிலிருந்து சற்றே உயர்வது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, எதையும் கூர்ந்து நுணுகி ஆராயத்தக்க அறிவு. சரி, இந்த விஞ்ஞான அறிவின் பயணத்துல கூர்ந்து நுணுகி ஆராய்ந்தால் மட்டும் போதுமா? அதிலே படித்தளங்கள் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை கற்றுக்கொள்வது, மேற்கொண்டு அதை வைத்து இன்னும் ஆழமான விரிவான ரகசியங்களை கண்டெடுக்க முடியுமா என்று ஆராய்வது. அப்போ பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவிடத்திலே கல்வியாக கற்றுக்கொள்வது, அது தேர்ந்த அறிவு, நாலேஜ் என்று சொல்வார்கள். நாலேஜ் என்ற வார்த்தைக்கு மகர்ஷி அற்புதமான விளக்கம் சொன்னார். நாலேஜ் இஸ் நத்திங் பட் லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ். பல துறைகளை பற்றி அறிந்து கொண்ட அறிவின் வளர்ச்சியே கல்வி. அப்போ லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ் இஸ் நாலேஜ். காலேஜ் இஸ் a place where you can get collective knowledge. ஒவ்வொரு துறையாக, ஒவ்வொரு பாடமாக பல ஆசிரியரிடத்திலிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். அப்போ காலேஜ் இஸ் a place where you can get collective knowledge. Knowledge is nothing but ledger of knowings. இது 3வது படித்தளம். அப்போ நுணுகி பார்க்கக்கூடிய அறிவை பெறுவதற்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற இடத்துல இருந்து கல்வியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம்.
கற்றுக்கொண்டை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டதை இன்னும் விரித்து பார்க்கணும். புரிந்து கொண்டதை வைத்து தேடணும், சர்ச். மீண்டும் மீண்டும் தேடி 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 ஒன்றை கண்டெடுக்க வேண்டும். ரீசர்ச், ரிசர்ச். அப்படி கிடைத்ததை வைத்து வாழ்க்கை வசதியாக அதை மாற்ற வேண்டும். டெவலப்மெண்ட். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ இந்த நுணுகி நுணுகி போகின்ற போதுதான் பல ரகசியங்கள் விஞ்ஞானிகள் மூலமாக உலகுக்கு கிடைக்கிறது. அப்ப விஞ்ஞானி எந்த மனநிலையிலே, அறிவு நிலையிலே புதுமைகளை கண்டெடுக்கிறார்கள் என்கின்ற போது உள் உணர் அறிவு, இன்ட்யூஷன், உள்ளுணர்வாக கிடைக்கும். அந்த உள் உணர்வு என்பது அறிவின் நுண்மை நிலையிலே இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற அறிவின் திறம். அப்படி நுணுகி நின்ற அறிவு பருப்பொருட்கள் அணுக்களிலே இருந்து அணுக்களுக்கு மூலமாகிய இறைத்துகள், இறைநிலை. இறைத்துகள், இறைநிலை. இந்த இரண்டை பற்றிய விளக்கத்தையும் பெறுகின்ற போது அதுக்கு விஸ்டம், மெய்யுணர் அறிவு என்று பெயர். இப்படி பகுத்தறிவின் படித்தளங்களே இயல்பறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, தேர்ந்த அறிவு, உள்ளுணர் அறிவு, மெய்யறிவு என்று 5 படித்தளங்களாக அமையும். இதை இன்னொரு கோணத்துல இந்த பகுத்தறிவை நாம் பிரித்து பார்க்கின்ற போதும் பற்றறிவு, சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு என்று 3ஆகவும் சொல்லலாம். சிற்றறிவு என்பது இந்த செயல்புலன்கள், உணர்ப்புலன்கள் இவற்றை பயன் கொண்டு பலவற்றை நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்ப முக்கியமாக பார்க்கின்ற போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி, பல தொழில்கள் செய்வதற்கு உடல் கருவிகளை பயன் கொள்ளணும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்று அறிகின்ற உணர்ப்புலன்கள் 5. இவற்றின் மூலமாக நாம் சுக துக்கங்களை பெறுகிறோம். அப்ப சுகங்களிலே நாம் பெறக்கூடியது எல்லாமே நீண்ட காலம் முடியாது. புலன்களை கொண்டு தூய்க்கின்ற எந்த இன்பமாக இருந்தாலும் அது குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். காலம் கடந்து அதை அனுபவிப்பதற்கு எந்த புலனுக்கும் திறம் போதாது. மனம் விரும்புகின்ற அளவுக்கு சாப்பிட முடியுமா? மனம் விரும்புகின்ற அளவுக்கு ஓசைகளை கேட்க முடியுமா? பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லை கட்டிதாகத்தான் இருக்கும். அப்ப குறுகிய எல்லைக்குள், குறுகிய காலத்திற்குள் முடிந்து போகின்ற இன்பங்கள் அனைத்துமே சிற்றின்பங்கள். இவற்றை உணர்கின்ற அறிவு சிற்றறிவு. இவற்றை உணர்ந்து தூய்க்கின்ற அறிவு சிற்றறிவு. இந்த சுகங்களிலே சாஸ்வதம் என்று மயங்கித்தானே மக்கள் பல வகையான பொருட்களை வாங்குவதும், தூய்ப்பதும், அதை வெறுப்பதும், இப்படி இந்த ஐம்புலன் சுகங்களிலே வாழ்க்கை என்று பற்றி நிற்கின்ற அறிவு பற்றறிவு. அதன் மீது நிறைவேறாத ஒரு நிறைவு பெறாத ஒரு தாக்கம் இருக்கு பாருங்க. எவ்வளவு அனுபவித்தாலும் யாருக்கும் நிறைவே கிடையாது. அப்படி பற்றி நிற்கின்ற அறிவு பற்றறிவு. சரி, இவற்றை அதிக அளவிலே தூய்க்க வேண்டும் என்றால் பிறந்த போது இயல்பாக அமைந்த இயல்பறிவு நமக்கு போதாது. அப்போ பல பொருட்களை கையாள்கின்ற அறிவும் பெறணும். அந்த பொருட்களை வாங்குவதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்கு தொழிலும் வேணும்.
இப்படி பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற போது அது கற்றறிவு. அப்ப சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் இணைந்தது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு இன்னும் வளர்ச்சி பெற்று உள்ளுணர்வு அறிவாகவும் மெய்யறிவாகவும் மேன்மை பெற வேண்டும். அதான் பக்தி, ஞானம், முக்தி. இப்படி நம்ம எந்த கோணத்துல பார்த்தாலும் அறிவை பிரித்து பிரித்து பார்க்கலாம். அப்ப அவருடைய படித்தளங்கள் இருக்கிறது என்பது உண்மை. அப்ப எல்லோருக்கும் பகுத்தறிவு ஒன்று போல் அமைவது இல்லை. அது என்ன சொல்வது, கருமைய தொடராகவும் வரும். இப்போ சான்றோருக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எதையும் புரிந்து கொள்கின்ற அறிவு திறன் இருக்கும். சில சமயங்களில் விதிவிலக்கும் உண்டு. இப்போ பள்ளிக்கே போகாத ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தை மாநிலத்திலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறானே, அப்போ இங்கே எப்படி அறிவு வளர்ச்சின்னு சொல்றது? அப்படின்னா இது இந்த இடத்துலதான் கிரியேட்டிவ் என்பதனுடைய பொருள் விளங்கும். இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் அற்புதமான உதாரணம் சொல்வார்கள். கல்விக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம் என்றால், அறிவு என்பது இயல்பில் அடங்கியிருப்பது. ஒவ்வொருவருக்குள்ளும் கருமையத்தில் உயிர் துகள்களில் அமைந்திருப்பது, மறைந்திருப்பது உண்மை. அது அறிவு. இந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கல்வி. இப்போ கிணற்றிலே நீர் இருக்கிறது, அதை எடுத்து வயலுக்கு பாய்ச்ச வேண்டும் என்றால் அந்த நீரை இறைக்க வேண்டும். முற்காலங்களிலே ஏற்ற வைத்து இறைத்தார்கள். தற்போது மோட்டார் என்று இயந்திரத்தை வைத்து நீரை இறைக்கிறார்கள். அப்படி ஒரு இயந்திரத்தை வாங்கி குழாய்கள் மூலமாக பொருத்திவிட்டு அதை இயக்கினால் கிணற்றிருக்கின்ற தண்ணீர் மேலே வருமா என்றால் வராது. அப்ப என்ன செய்யணும்? அதுல ஃபுட்பால் எல்லாம் வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்த பிறகு வெளியில இருந்து 2 குடம் நீரை உள்ளே ஊற்ற வேண்டும். ஊற்றிவிட்டு பிறகு அந்த இயந்திரத்தை இயக்கினால் முதலில் வருவது நாம் ஊற்றிய நீர் தான். அடுத்து வருவது கிணற்று நீர் தொடர்ந்து பாய்ச்சப்படும். அப்போ இந்த 2 குடம் தண்ணீர் உள்ளே போகவில்லை என்றால் கிணற்றில் இருக்கிற தண்ணீர் வெளியே வராது அல்லவா? இதே போலத்தான் வெளியிலிருந்து உள்ளே போவது கல்வி. அது உள்ளே அடங்கியிருக்கின்ற ஆற்றலை, அறிவை வெளிப்படுத்தினால் அதுதான் சாதனைகள். இப்போ சமுதாயத்துல ஜெயராஜ் வேடிக்கை சொல்லுவாங்க, பல பேருக்கு ஃபுட்பால் லூஸா போச்சும்பார். என்னன்னா, எவ்வளவு கல்வி கற்றுக்கொண்டாலும் உள்ளிருக்கின்ற அறிவு வெளிப்படுவதில்லை. நீங்க ஃபுட்பால் லூஸா போச்சு இல்லைன்னு வச்சுக்கல, நீங்க ஊற்றக்கூடிய நீரெல்லாம் கிணத்தோடு கலந்துகிட்டு இருக்குமே தவிர வெளியே வராது. அப்போ உள்ளே தண்ணி ஊற்றவும் வேண்டும், ஃபுட்பாலும் சரியா இருக்கணும். அப்பதான் கிணற்றில் இருக்கின்ற நீர் வெளியே வரும். அதுபோல் கல்வி என்பது நமக்குள் கருமயமாக கரு அமைப்பிலே இருக்கின்ற அறிவை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகமே தவிர கல்வியே அறிவாகாது. அதனால்தான் பல பேர் புத்தக புழுவாக இருப்பார்கள், எப்போ ஏதாவது படித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு கருத்தை கூட சொல்ல தெரியாது. அதான் வள்ளுவர் சொல்வார், இவ்வளவு படிச்சும் ஒரு கருத்தை உன்னால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால் நீ கற்றது அனைத்தும் வீண் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. அப்ப கற்றலின் பயனை வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதும் மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்வதும், இதுதான் கல்வியுடைய பண்பாடு, இயல்பு அது. அப்படி அறிவுக்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது.
இப்ப கல்வியின் மூலமாக அறிவை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினா பல சாதனைகளை புரியும். இதுதான் சமுதாய அமைப்பிலே பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கல்வி நிலையங்களாக அந்த பணியை செய்கின்றன. வாழ்க வளமுடன். ஐயா உங்க வாய்ஸ் கேட்கலையே. இப்போ ஓகே, இப்போ சரியா இருக்கு. ஐயா தெளிவான விளக்கம் தந்தீங்கள ஐயா. நான் என்ன இந்த கேள்வியை கேட்டதுக்காக சந்தோஷப்படுறேன். நல்ல விளக்கத்தை பெற முடிந்தது. அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்ற ஐயா என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த ஆத்மா மூலத்துக்கு போக முடியாமல் அதை ஆட்டி படைக்கிறது பதிவுகள், வினைப்பதிவுகள் தான் அதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வினைப்பதிவுகளை எடுத்து விட்டால், அனுபவங்களை எடுத்து விட்டால் அந்த கருமையும் தூய்மையாகிறது. அப்ப இப்ப அப்படி பார்க்கும் பொழுது நான் உங்களுடைய விளக்கங்கள் தெளிவா இருந்தது என்னன்னு சொன்னால், அப்படி தெளிஞ்ச வழியினாலே எனக்கு வடிவான ஒரு சிந்தனை என்று சொன்னால், இப்ப எனக்கு இருக்கிற வாழப்போற காலத்தை பார்க்க இந்த வினைப்பதிவுகளை முடிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, முயற்சி இருக்கும் பொழுது கடைசி எங்களுடைய சந்ததிக்கண்டா போகும் சொல்லி ஒரு திருப்தி. அப்ப நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அது அங்கால திறந்து கொண்டு போகும். அது சரி. அடுத்தது இந்த வினைப்பதிவுகளை தீர்த்தால்தான் நாங்கள் அங்கால மூலத்துக்கு போக முடியும் என்று இருக்கும் பொழுது இந்த வினைப்பதிவுகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணும். அப்ப இந்த வினைப்பதிவுகள் என்று சொல்லும் பொழுது அது பாவப்பதிவுகளாக இருக்கும், புண்ணிய பதிவுகளாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2 பதிவுகளும் நீங்க வரும். நீங்களாத்தான் நாங்கள் அங்கால மூலத்துக்கு போகலாம். அப்ப நாங்கள் இந்த முயற்சியை செய்யும் பொழுது நல்ல முயற்சியை செய்யணும்னு சொல்லுவோம். நல்ல முயற்சியை செய்யணும்னு நினைக்க. அப்ப அதுவும் ஒரு பதிவு தான். அப்ப இப்படி நாங்கள் முயற்சி செய்து கொண்டு போற ப்ரோசஸ்ல இந்த பதிவுகள் மேலும் மேலும் அது புண்ணிய பதிவுகளாக இருக்கலாம், 2ம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மூலத்துக்கு போறதுன்ற சாதாரண காரியம் இல்லை. அது என்று சொன்னால் அந்த பதிவுகள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும், புறப்படும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மூலத்துக்கு போறதுக்கு இந்த பதிவுகளை அடுத்த சொல்லப்படும் சொன்னீங்க, அந்த பதிவுகளும் தீர்க்கும் வழிகளும் அதனுடைய நீங்கள் அடுத்தடுத்த வாக்கு எடுப்பீரோ தெரியல. அப்படி எடுக்கிறா நாங்கள் அதை கதைக்கலாம். அப்ப எனக்கு வந்த கேள்வி என்று சொல்லி சொன்னால், அப்ப இந்த பதிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதை நீக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்துட்டுது. அதை நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல இருக்கும் அதை பற்றி கதைக்கப்படுங்கன்னு சொன்னா இப்ப விடுவோம். இல்லாட்டி எனக்கு அந்த ஒரு விளக்கம் தர வரும். பதிவுகளை நீக்க முடியாதுங்க ஐயா. Characterization can never be erased. எந்த பதிவும் நீக்க முடியாது. ஆனா அதை பயன்படுத்தாம தவிர்க்கலாம். இப்போ எல்லாருக்குள்ளேயும் இப்போ ஒண்ணும் இல்லை, திருடர்கள் எப்படிதான் திருடுவார்கள் என்ற நுட்பங்கள் போலீஸ்காரனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் திருடனை பிடிக்க முடியாது, இல்லைங்களா? ஆனா போலீஸ்காரன் திருடுவாரா? மாட்டார். அப்போ திருட தெரியும், ஆனா திருட மாட்டார். ஏன்? அது அந்த தொழிலுக்குரிய தர்மம், அதுக்குரிய பக்குவம் மட்டும் வைத்துக் கொள்ளலாம். இதே போலதான் நமக்குள்ளேயும் சரி தவறு என்பது எல்லாருக்கும் தெரியும், ஆனா பலவற்றை நாம் தவிர்த்து விடுகிறோம். அதே போல செய்யக்கூடியவற்றையும் தவிர்த்து விட்டால் அப்போ வினைகளிலிருந்து செயல்பாட்டுகளிலிருந்து நாம் விலகி விடுகிறோம். இப்ப இந்த இடத்துல செயலற்றிருப்பது சரியா? கர்ம சந்நியாசம் இது எப்படி உலக வாழ்க்கைக்கு பொருந்தும்? தொழில் செய்யலைன்னா உணவே கிடைக்காது, அப்படி கர்ம சந்நியாசம் எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? அப்படின்ற போது கர்ம யோகம், அதாவது நாம செய்கிறோம் அப்படின்ற பற்று இல்லாமல் செய்வது, அதுதான் மனித வாழ்க்கையாக அமையணும்
என்று கர்ம யோகத்தை வலியுறுத்திருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ கர்ம யோகமாக செயல்படுகின்ற போது எந்த பாவ புண்ணியத்துடைய பதிவும் நம்மை தாக்குவது இல்லை. அது மட்டுமல்ல, கர்ம யோகம் வாழ்க்கை முறையாக மாறுகின்ற போது பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அங்கு இருக்காது. ஏன்னா இறையுணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம். அப்ப இறை உணர்வில் இணைகின்ற போது அங்கே அறம் சார்ந்துதான் எண்ணம் சொல் செயல் அமையுமே அன்று அதர்மம் சார்ந்த எண்ணங்களே தோன்றாது. அப்போ புண்ணிய செயல் மட்டுமே செய்கின்றோம், அதையும் நான் செய்கிறேன் என்ற பந்தம் இல்லாமல் செய்கிறோம். அதனால் எதுவும் நம்மை பற்றாது. இது எப்படி பற்றாது என்று அறிவியல் பூர்வமாக விளக்க வேண்டும் என்றால், இப்போ இறை உணர்வு அப்படின்றது இந்த உடல் கடந்த நிலை, இந்த உலகமாக பிரபஞ்சமாக விரிந்த மனநிலை. அப்போ உடல் என்ற இந்த எல்லைக்குள் நின்றால்தான் இந்த உடம்புக்கு மையம் இருக்கு, கருமையம், அது ஈர்த்து பதிவு செய்யும். நீங்க உடல் கடந்து பிரபஞ்சத்தில் நிலைக்கிற போது அப்ப உடல் மையத்திலே அது பதிவு ஆகாது. அதனால் அது நம்மை பற்றாது. அப்ப கர்மயோக வாழ்க்கையே நமக்கு ஏன் வலியுறுத்தப்பட்டது என்றால், இந்த பாவங்கள் செய்யாமல் தவிர்ப்பதற்கும் புண்ணியத்திலேயும் உரிமை கொண்டாடாமல் இருப்பதற்கும் கர்மயோகம்தான் உற்ற உபாயம். அதை பின்பற்றி விட்டால் எந்த பதிவு நம்மை தாக்காது. அப்போ பதிவு இல்லாதது மீண்டும் பிறவாத நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது கர்மயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பதிவுகளை நீக்குவது என்று சொன்னால் நம் உடல் அளவிலே நான் செய்கிறேன் அப்படின்ற உணர்வோடு வாழ்ந்துவிட்டு பதிவுகளை நீக்க வேண்டும் என்றால் அது எந்த பிறப்பிலையும் சாத்தியம் இல்லை. அவர்கள் இறை உணர்வு சாத்தியம் இல்லை. அப்போ பாவப்பதிவு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு தகுந்த சுக துக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். தொடர்ந்து வாழ்க்கையில இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் சமுதாயத்துடைய அவலம். இதுல இருந்து விலக வேண்டும் என்றால் கர்ம யோகமே உண்மையான வாழ்க்கை முறை. அதுல நோக்கமா பார்த்தா என்ன, அந்த புண்ணியம் செய்யும் பொழுதும் அது உரிமை கொண்டாடக்கூடாது, உரிமை பாராட்டக்கூடாது. மிக்க நன்றிகள் ஐயா, நல்ல தெளிவான விளக்கம். தேங்க்ஸ் தனா ஐயா, நீங்கள் அந்த கேள்வியை கேட்டதுக்கு நல்ல விளக்கம் ஒன்று பெற்றுக்கொண்டோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் பாகம் 31 நான்கார் என்ற தலைப்பில் மேலதிக மிகவும் சிறப்பான பல கருத்துக்களை ஐயா என்று நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், வேதாத்திரிய தொண்டு,